نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سيقول السفهاء من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها قل لله المشرق والمغرب يهدي من يشاء إلى صراط مستقيم صدق الله العظيم. சென்ற வாரம் இந்த வசனம் உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டப்பட்டது. இதில் அல்லாஹ் சொல்றான், ஜனங்களில் என்றும் மனிதர்களில் என்றும் சில மடையர்கள் சொல்லுகிறார்கள், இந்த முஸ்லிம்களை அவர்களுடைய கிப்லாவை விட்டும் எது திருப்பியது? அவர்கள் எந்த கிப்லாவை முன்னோக்கி கொண்டிருந்தார்களோ அந்த கிப்லாவை விட்டும், அதாவது பைத்துல் முகத்தஸை முன்னோக்குவதை விட்டும் எந்த விஷயம் அவங்களை திருப்பியது? நபியே, நீங்கள் சொல்லுங்கள், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் நாடியவர்களுக்கு நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுவான், நேரான பாதையில் அவர்களை நடக்க வைப்பான் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப இதனுடைய விஷயங்களை, இது சம்பந்தமான சில விரிவுரைகளை சென்ற வாரம் நாம் கூறினோம். இதுல கடைசியாக சென்ற வாரம் நமக்கு நாம் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது கிப்லா அப்படிங்கிறது காபாவினுடைய திசைக்கு சொல்றோம். இந்த கிப்லாங்கிறது எல்லோருமே, உலகத்துல எல்லா முஸ்லிம்களும் ஒரே திசையை காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கும். அப்ப மோமீன்கள் தங்களுடைய எல்லா வணக்கங்களிலும் அல்லாஹ்வை மட்டுமே முன்னோக்குகிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா அனைத்து திசைகளுக்கும் அப்பாற்பட்டவன். அல்லாஹ்வுக்கு திசை கிடையாது. அல்லாஹ் எல்லா திசைகளுக்கும் அப்பாற்பட்டவன். அவன் எந்த குறிப்பிட்ட ஒரு திசையிலும் அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் காபத்துல்லாஹ்ல தான் இருக்கிறான் அப்படிங்கிறதும் கிடையாது. இந்த நின்ன திசையில இருக்கிறான் என்பதும் கிடையாது. அப்ப எந்த வணக்கமும் குறிப்பிட்ட ஒரு திசையை நோக்கி இல்லாமல், யாருக்கு எந்த திசை விருப்பமோ அந்த திசையை நோக்கி இபாதத் செய்யட்டும். ஒரு மனிதர், ஒரே மனிதர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு திசையில், அவர் விரும்பிய திசையில் வெவ்வேறு திசைகளை முன்னோக்கி கூட தொழுது கொள்ளலாம் என்றுதானே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் திசைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று இருக்கும் பொழுது ஏன் ஒரு குறிப்பிட்ட திசையே முன்னோக்கி வழங்க வேண்டும்? யார் எந்த திசைக்கு இருக்கிறார்களோ, அல்லாஹ் எல்லா திசையில இருக்கிறாங்க போது, அப்ப எல்லாரும் யாராருக்கு எந்த திசை விருப்பமோ அந்த திசையை முன்னோக்கி தொழுது கொள்ளலாமே. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல இப்ப ஓதி காட்டப்பட்ட அந்த வசனத்தை சொல்றான், கிழக்கு மேற்கு எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. இதற்கு முன்னால் ஒரு வசனத்துல சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது இப்படி சொன்னான், வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்விற்குரியது. ஐனமா துவல்லு ஃபஸம்மா வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எந்த திசையை முன்னோக்கினாலும் அங்கு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சில இடங்கள்ல சொல்லி காட்டும் பொழுது அப்புறம் ஏன் ஒரே திசையை நாம் முன்னோக்க வேண்டும்? எல்லா திசையும் அல்லாஹ்வுக்குரியதுனே, அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருப்பதாகத்தானே சொல்றான். அதனால ஏன் காபாவுடைய திசையை மட்டும் முன்னோக்கி நாம் தொழ வேண்டும்? எந்த திசை வேண்டுமானாலும் முன்னோக்கி தொழுது கொள்ளலாமே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அப்ப இதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், மார்க்க அறிஞர்கள், பெரும்பெரும் அறிஞர்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்லி இருக்கிறார். அப்ப அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயம் என்பது ஒரு கூட்டமைப்பை கொண்டது. சமுதாயம் கூட்டமைப்பாக உள்ளது. அப்ப கூட்டமைப்பினுடைய அடிப்படையே என்னன்னு சொன்னா, ஒற்றுமைதான். ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றுபட்ட சிந்தனையில் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கூட்டமைப்பினுடைய அடிப்படை. தனித்தனியாக ஒவ்வொருவரும் பிரிந்து செயல்படுவது அப்படிங்கிறது இது ஒற்றுமையை சிதைத்துவிடும். இது ஒற்றுமைக்கு பெரும் எதிரியாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செயல்படுவதுங்கிறது ஒற்றுமையை சிதைத்து விடக்கூடியது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை, நபி அவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் தோன்றிய அனைத்து நபிமார்களுமே பல்லாயிரக்கணக்கான கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்த மக்களை ஒரு இறைவனை
ஒரு இறைவனான அல்லாஹ் ஒருவனின் பக்கம் மட்டுமே, அவனுக்கு இணை இல்லாத தனித்த அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே வழிபட வேண்டும், அவனுடைய உத்தரவுகளை மட்டுமே பின்பற்றி நடக்க வேண்டும் என்று எல்லா திசையில் உள்ளவர்களையும், எல்லா காலத்தில் உள்ளவர்களையும், எல்லா மொழி பேசக்கூடியவர்களையும், எல்லா நாட்டினரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஓர் இறைவனின் பக்கம் அழைத்தார்கள், அவனையே வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப எல்லாரும் என்ன செய்யணும் சொன்னா, ஒருமுகப்பட வேண்டும், ஓர் இறைவனையே வணங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களுக்கும் ஓட்டினார். எல்லாருடைய கவனமும் எல்லாருடைய சிந்தனையும் ஒருமுகப்பட வேண்டும் என்றால் அதற்கு முதல்ல என்ன சொன்னா, அதற்குரிய வலிமை வேண்டும் என்றால் அதற்காக முதலில் என்ன செய்யணும் சொன்னா, வெளிப்படையான ஒற்றுமை இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வெளிப்படையான ஒற்றுமை தென்பட வேண்டும். முதல்ல அந்த ஒற்றுமையையும் ஒருமுகத்தன்மையும் தான் அதை விரும்பி தேர்ந்தெடுக்கிற விதத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு திசையை வணங்க வேண்டும், ஒரு திசையை நோக்கி வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். குலம், கோத்திரம், ஜாதிகளின் அடிப்படையில், ஊர்களின் அடிப்படையில், நாடுகளுடைய அடிப்படையில், மொழிகளின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் இப்படி தேர்ந்தெடுத்திருந்தார். இந்த நாட்டுக்காரங்க நீங்க இந்த திசையை முன்னோக்கிங்க, இப்படி இந்த நாட்டின் அடிப்படையில் அல்லது ஒரு மொழியின் அடிப்படையில் அல்ல, அந்த மொழிக்காரர்கள் அடிப்படையில் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பானே. ஆனால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, மக்கள் சிதறி போய்விடுவார், அவர்களுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்பட்டுவிடும். மொழிகள் மாறுபடும் பொழுது ஒரு மொழியை பின்பற்றக்கூடியவர்களை இன்னொரு மொழிக்காரங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஒரு நாட்டுக்காரங்க பின்பற்றுவதை இன்னொரு நாட்டுக்காரங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அதனால மொழியால் எல்லோரையும் ஒன்றுபடுத்த முடியுமா அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் மொழியால் ஒன்றுபடுத்தி விட முடியாது, நிறத்தாலும் ஒன்றுபடுத்தி விட முடியாது. அப்ப மக்கள் இதன் காரணமாக அப்படி மொழியை வைத்தோ, நிறத்தை வைத்தோ அல்லது நாட்டை வைத்தோ தேர்ந்தெடுத்திருந்தால், எல்லாரையும் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால், அதற்கு அதுல மக்களுக்கு மத்திய பிளவுகளும் பிரிவினைகளும் தான் ஏற்படுமே தவிர ஒன்றுபட முடியாது. எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் சரி, எந்த நிறமுடையவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்ப அனைவர்களும் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், எல்லாருடைய சிந்தனையிலும் ஒன்றுபட வேண்டும், எல்லோருமே என்ன செய்யணும், ஒன்றுபட வேண்டும். அப்ப இவைகள் எல்லாம் இருக்கிறதே, இது அதாவது மொழி, இனம், நாடு, நகரம் இவைகள்லாம் விரும்பி ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கிறது அல்ல, அது பிறப்பால் ஏற்படுறது. ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கிறது, நான் விரும்பி இந்த மொழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, பிறப்பால் அவன் ஒரு மொழியை பிறக்கிறான். அதே மாதிரி நிறம் என்பது, நாடு என்பது, இதெல்லாம் யாரும் விரும்பி நான் இந்த நாட்டில் பிறக்கணும் யாரும் விரும்பி என்ன செய்ய முடியாது, பிறக்க முடியாது. அதே மாதிரி நிறம், நிறத்தால் வெள்ளையார் கருப்பார் அப்படிங்கிறது யாரும் விரும்பி அவங்க பிறக்கிறது இல்லை. அப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா இயற்கையாக அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்படக்கூடியது. அப்ப இயற்கையாக ஒரு மனிதன் விரும்பி தேர்ந்தெடுக்கணும், ஒரு விஷயத்தை விரும்பி தேர்ந்தெடுக்கணும். அப்ப மொழி, இனம், நாடு, நகரம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை விரும்பி தேர்ந்தெடுத்து அவன் அதில் ஒன்றுபட வேண்டும். அப்பதான் அதுல ஒற்றுமை ஏற்பட முடியும். எல்லோரும் மனப்பூர்வமாக அப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதாவது இவர்கள் மொழிக்கு அப்பாற்பட்டு, நாடுகளுக்கு அப்பாற்பட்டு, இவருடைய நிறத்திற்கு அப்பாற்பட்டு எல்லாருமே என்ன செய்யணும், ஒரு விஷயத்தை எல்லாரும் ஒன்றுபட்டு தேர்ந்தெடுக்கணும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை விரும்புகிறார். அப்ப அதை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா அதை அடிப்படையாக வைத்து அவர்களை ஒன்றுபடுத்த முடியும் என்று பார்க்கும் பொழுது எல்லாருமே, அதாவது எல்லாரும் ஒரே கோட்டுக்கு கீழே வரணும், ஒரே சிந்தனை உடையவர்களாக மாற வேண்டும். வெளிரங்கத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி உள்ளவர்களாக ஒற்றுமை, ஒரு வெளிரங்கமான ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா அது தொழுகையின் மூலமாக அந்த ஒற்றுமையை ஏற்படுத்த அல்லாஹ் நாடினான். அப்ப தொழுகையில ஒரே திசையை முன்னோக்கி அவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும். முதல்ல அவருடைய வெளி தோற்றம் ஒரே மாதிரி ஆக வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே திசையை நோக்கி, அது எந்த நாட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி,
ஒரே இடத்தை நோக்கி அவர்கள் முன்னோக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அப்ப அதற்கு எதை அடிப்படையாக இருப்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது, எல்லோரும் அங்கீகரித்துக் கொண்ட, எல்லோரும் விரும்பக்கூடிய காபத்துல்லாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். காபத்துல்லா என்று வரும்பொழுது எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அதன் மீது பிரியம் ஏற்படுகிறது. அவங்க அங்க நிறத்தை பார்க்கறது இல்லை, மொழியை பார்க்கறது இல்லை, நாட்டை பார்க்கறது இல்லை. இது அரபு நாட்டில் இருக்கிறதுனால நாங்கள் பின்பற்ற மாட்டோம், அதை நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அரபு மொழி பேசுறவங்க, அதனால நாங்கள் அது மாட்டோம். அப்ப நிறத்தாலோ அல்லது குலத்தாலோ கோத்திரத்தாலோ நாட்டாலோ மொழியாலோ என்ன செய்ய மாட்டாங்க, அதுல வேற்றுமை பாராட்ட மாட்டாங்க. எல்லோரும் காபத்துல்லாவை பிரியப்படக்கூடிய, உலகத்துல எந்த மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் காபாவை பிரியப்படக்கூடியவர்களாக இருப்பார். இப்ப அதனால எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும், ஒரே திசையை நோக்கி முன்னோக்க வைக்க வேண்டும், அவர்களை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அப்ப எதை முன்னோக்கி அவர்களை நாம் திருப்ப வேண்டும் சொன்னா, அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தது காபத்துல்லாவை. காபத்துல்லான்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அதுல ஒன்றுபட்டு விடுவார்கள். அப்ப எல்லாரும் யாருமே இதுல என்ன செய்ய மாட்டாங்க, கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டாங்க, மாற்றம் செய்ய மாட்டாங்க. இதுல அதுல வேற்றுமை பாராட்ட மாட்டாங்க. அவங்கள போய் அதை நாம பின்பற்றுவதா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய உள்ளத்திலும், எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் காபத்துல்லாவின் மீது பிரியம் இருக்கிறது. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன செஞ்சா, எல்லாருமே இந்த காபாவின் திசையை முன்னோக்க வேண்டும். அப்ப வெளிரங்கத்தில் காபாவுடைய திசையை முன்னோக்குவது என்பது ஒற்றுமையின் வெளிப்பாடு. உள்ளத்தால் அனைவரும் அல்லாஹ்வையே நாம் முன்னோக்குகிறோம், ஆனால் வெளிரங்கத்தில் யாரும் எதை முன்னோக்குகிறோம், காபாவினுடைய திசையை முன்னோக்குகிறோம். உள்ளத்துல எல்லா முஸ்லிம்களும் எதை முன்னோக்குறோம், அல்லாஹ்வை முன்னோக்குகிறோம். உள்ளத்துல என்ன சிந்தனை இருக்குது, காபாவுடைய சிந்தனை வர்றதில்லை, அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். அப்ப நம்முடைய நோக்கம், அசல் நோக்கம் அல்லாஹ்வை முன்னோக்குவது. ஆனால் அல்லாஹ்வை முன்னோக்குவது என்பது வெளிரங்கத்தில் அந்த காபாவுடைய திசையை முன்னோக்குவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். காபாவை ஏன் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் ஜல்ல தஆலா? அதான் நம்ம சொன்னோம், ஏற்கனவே நம்ம சொன்னோம். அதாவது எல்லாருடைய உள்ளத்திலும் காபாவின் மீது ஒரு பிரியம் இருக்கிறது. அடுத்தது காபத்துல்லா தான் உலகத்திலே முதல் இறை இல்லம். அல்லாஹ்வுடைய இல்லங்களிலே முதல் இறை இல்லம் எது? காபத்துல்லா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் இறக்கப்பட்டது முதல் அந்த காபத்துல்லா இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிப்லாவும் காபா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கிப்லாவும் காபாவாக இருந்தது. பனு இஸ்ரவேலருடைய கிப்லா மட்டும்தான் இடையில் பைத்துல் முகத்தஸாக ஆக்கப்பட்டது. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிப்லா எது? காபத்துல்லா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கிப்லா காபத்துல்லா தான். அப்ப இப்படி காபத்துல்லா தான் முக்கியமான அந்த நபிமார்களுடைய கிப்லாவாகவும் இருந்திருக்கிறது என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த காபத்துல்லாவை தேர்ந்தெடுத்தார். அப்ப இடையில நாம சென்ற வாரம் சொன்னதை போல சில சோதனைகளுக்காக அல்லது சில ஹிக்மத்துகள், சில நலன்களை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் முஸ்லிம்களையும் கூட அந்த பைத்துல் முகத்தஸை முன்னோக்க சொன்னான். அது என்ன? அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் அதுல மனமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு யார் அதை பின்பற்றுகிறார்கள் என்று சோதிப்பது. அதாவது யூதர்களுடைய காபா, பனு இஸ்ரவேலுடைய கிப்லாவை நாம முன்னோக்கிறதா அப்படிங்கிற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுறதா, அது அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளை அதனால் நாம் அதை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்று அதை பின்பற்றுகிறார்களா என்று சோதிப்பது. இரண்டாவது, மற்ற உம்மத்துகள் மீது இந்த உம்மத்திற்கு அதாவத் விரோதம் ஏற்பட்டு விடக்கூடாது. யாரும் நமக்கு விரோதிகள் அல்ல, எல்லோருமே சகோதரர்கள் தான். அப்ப எல்லா உம்மத்தினர்கள் மீதும் பிரியம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இப்ப மற்றவருடைய காபா அதை நம்ம பின்பற்ற சொல்லல அப்படின்னு சொன்னா, அந்த காபா அதாவது மற்றவருடைய கிப்லா பைத்துல் முகத்தஸை பின்பற்ற சொல்லல அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் கடைசி வரை ஆரம்பத்திலிருந்து என்ன செய்வாங்க, அந்த கிப்லாவை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். பைத்துல் முகத்தஸையே என்ன செஞ்சிருப்பாங்க, வெறுத்திருப்பாங்க. அப்ப பைத்துல் முகத்தஸும் நம்முடைய பள்ளிவாசல் தான், அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒன்று, மதிக்கப்பட வேண்டிய இறை இல்லங்களில் ஒன்று என்ற உணர்வை இவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்ச காலம் எல்லாம் என்ன செஞ்சான், பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொடும்படி உத்தரவிட்டார். இல்ல அதற்கு பிறகு என்ன செஞ்சான், நிரந்தரமாக மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டார். அப்ப இதுதான், அதாவது உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரே திசையை முன்னோக்கி தொழுவதனுடைய நோக்கம் என்ன, எல்லோரும் உள்ளத்தால் அவர்கள் ஒன்றுபட வேண்டும். அதற்கு வெளிரங்கமான ஒற்றுமை தேவை. அந்த ஒற்றுமை
எல்லோரும் காபாவை முன்னோக்குவதன் மூலமாக வெளிப்படுகிறது என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இதை உணர்த்தி காட்டுகிறான் என்று நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர் சுருக்கமாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். அடுத்தது, இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இந்த காபாவை முன்னோக்க சொல்லி இருக்கிறார், காபாவை கிப்லாவாக ஆக்கி வைத்திருக்கிறார். இப்போ நமக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஒரு சட்டத்தை இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித் தருகிறார்கள். அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் அல்லாஹ் அங்க சொல்லும் பொழுது ஃபவல்லி, அல்லாஹ் தஆலா இங்க இந்த வசனத்தினுடைய தொடர்ல ஃபவல்லி ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் உடைய பகுதியை, அதனுடைய அந்த பகுதியை நீங்கள் முன்னோக்குங்கள், அதன் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் சொன்ன. பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா திடீர்னு ஆயத்தை இறக்குனா ஃபவல்லி ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமுடைய பகுதியை நீங்கள் முன்னோக்குங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டோம். இதை அடிப்படையாக வைத்து நமக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார்கள், நாம் காபாவுடைய திசையை முன்னோக்கினால் போதும், காபாவையே முன்னோக்கணும் நேரடியாக அப்படிங்கிறது அவசியம் அல்ல, காபாவுடைய திசையை முன்னோக்கினால் போதும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல காபத்துல்லாவை முன்னோக்குங்கள் என்றும் சொல்லல, பைத்துல்லாவை முன்னோக்குங்கள் என்று சொல்லல, மாறாக மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப மஸ்ஜிதுல் ஹராம் என்பது காபா மட்டுமல்ல, காபாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் மஸ்ஜிதுல் ஹராம்ல கட்டுப்பட்டது. அப்ப அதனால் அந்த திசையை முன்னோக்கினாலே போதுமானது, மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறது விசாலமானது என்ற அடிப்படையில் தான் நாம இப்போ பின்பற்றுகிறோம், நாம இன்று முன்னோக்குகிறோம் அப்படின்னு சொன்னா நாம நேரடியாக காபாவை ஐநூல் காபான்னு சொல்லுவோம், காபாவையே அப்படியே முன்னோக்குறது அப்படிங்கிறது நமக்கு அவசியம் இல்லை, அது சாத்தியமும் இல்லை, அதுல சிரமங்களும் இருக்குது. நேரா காபாவுடைய திசையை நாம் காபாவையே முன்னோக்குறோமா என்று சொன்னால் அது நாம உண்மையான முறையில பின்பற்றுகிறோமாங்கிறது நமக்கு தெரியாது. நாம யூகங்களின் அடிப்படையில், அதாவது கருவிகளுடைய உதவியை கொண்டு நாம என்ன செய்யறோம், காபாவுடைய திசையை முன்னோக்கி கொண்டிருக்கோம். அந்த திசையை முன்னோக்கினால் போதுமானது என்று நமக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் இந்த சட்டங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த காபாவை முன்னோக்க வேண்டும் என்று சொன்னதிலே ஒரே திசையை, அதாவது காபாவுடைய திசையை தான் முன்னோக்க வேண்டும் என்று சொன்னதிலே அல்லாஹ் தஆலா நம் மூலமாக ஒற்றுமையை விரும்புகிறான் என்பதை மார்க்க சட்ட வல்லுநர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்துல சொல்லும் பொழுது அடுத்த வசனத்துல எல்லாம் சொல்றான், கதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தம் வஸத்தன் லிதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸ், இவ்வாறுதான் நாம் உங்களை ஆக்கினோம், உம்மத்தம் வஸத்தன் நடுநிலையான உம்மத்தாக, நடுத்தரமான உம்மத்தாக. எதற்காக? லிதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸ், நீங்கள் ஜனங்களுக்கு எதிராக, ஜனங்கள் மீது சாட்சியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகவும், ரசூலு அலைக்கும் ஷஹீதா, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது சாட்சியாக ஆக வேண்டும் என்பதற்காகவும் உங்களை நடுத்தரமான உம்மத்தாக, நடுநிலையான சமுதாயமாக நாம் ஆக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதில் சொல்லி காட்டுகிறார். அப்போ இவ்வாறுதான், அதாவது எப்படி நாம் உங்களுக்கு இதற்கு முன்னால் அல்லாஹ் சொன்னான்ல, அதாவது அந்த மடையர்கள் சொல்லுவாங்க, ஏன் இப்படி திரும்பி நீங்க பைத்துல் முகத்தஸை விட்டு அப்படின்னு கேட்டது. நீங்க சொன்னது மஷ்ரிக் மக்ரிப் திசையில் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த வழியை காட்டுகிறான், அவர்களை நேரான வழியை நடத்தாட்டுகிறான் என்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அப்ப இதுல அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு சாதகமாக அவன் ஆயத்தை இறக்கி வைத்து அந்த எதிரிகளுடைய வாயை அடக்கி செய்தான். அதன் மூலமாக அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுகிறான் இதன் மூலமாக என்று சொல்கிறான். அதுல அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பை கொடுத்தான். இது போல இந்த உம்மத்திற்கு ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இவர்கள் நடுநிலையான சமுதாயமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதாவது நபிமார்கள் நாளை மறுமை நாள்ல எல்லா நபிமார்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு முன்னால நிறுத்தப்படுவார். அதே போல அவர்களுடைய உம்மத்துகளும் கொண்டு நிறுத்தப்படுவார். பிரபலமான ஹதீஸ் கிதாபுகள்ல அந்த சென்ற வாரமும் அதை நான் சொல்லி காட்டினேன். எல்லா நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்துகளும்
அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தப்படுவார். அந்த நேரத்தில் அந்த நபிமாருடைய உம்மத்தினர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள்லாம் எங்கள்கிட்ட வரவே இல்லை, இவங்க எங்களுக்கு எதையும் சொல்லலை, இந்த நபிமார்கள் எல்லாம் எங்களுக்கு எதுவும் சொல்லலை, எங்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லலை, இவங்க எங்களை சத்தியத்தின் பக்கம் அழைக்கவில்லை, அல்லாஹ் ஒருவனை வணங்கணும் அப்படின்னு தான் சொல்லலை என்று இவங்க என்ன செய்வாங்க, மறுப்பார்கள். யாரும் அந்த உம்மத்தினரும் மறுப்பாங்க. இந்த மறுக்கக்கூடிய சமயத்துல அவங்களுக்கு அந்த நபிமார்களுக்கு ஆதரவாக அந்த சமுதாயத்தினர்களுக்கு, அந்த நபிமார்களுடைய சமுதாயத்திற்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக யார் வருவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உம்மத்தினர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாம் தான் போய் அங்க இருப்போம். நாம போய் என்ன செய்வோம், இல்ல இவங்க சொல்றது போய், அந்த நபிமார்கள் போனாங்க, இவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, இவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க, ஆனா இவங்க என்ன செய்யறத ஏற்றுக்கொள்ளல, இவங்க பொய்ப்படுத்தினார்கள் அந்த நபிமார்களை, அந்த நபிமார்களுக்கு இப்படிலாம் தொல்லை கொடுத்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினராகிய நாம் போய் அந்த நபிமார்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லுவோம். இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தகூனு ஷுஹதா அலன் நாஸ், அந்த ஜனங்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சியாளராக ஆவதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த ஜனங்களுக்கு எதிரான சாட்சியாக நாம எப்படி ஆக முடியும்? அந்த சமுதாயத்துல உடனே அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யாரெல்லாம் இவங்கெல்லாம் எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க, இவங்க எப்படி எங்களுக்கு இந்த நபிமார்கள் சொன்னதை அறிந்தார்கள், இவர்களுக்கு எப்படி தெரியும் என்று அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட்ட திரும்ப வாதிடுவாங்க. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு முன்னிலையில நம்ம இந்த உம்மத்தினர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு உண்மையே உரைத்த உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் உன்னுடைய புறத்திலிருந்து வகையை கொண்டு எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நபிமார்கள் எல்லாம் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம எல்லாரும் சொல்லுவோம். அப்ப அது பொய்யாக முடியாது, அல்லாஹ்வுடைய வஹி பொய்யாக முடியாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பொய்யாக முடியாது. அப்ப அதனால நாங்க சாட்சி சொல்கிறோம், அவர்களுக்கு எதிராக நாங்க என்ன செய்யறோம், சாட்சி சொல்கிறோம் சொன்னா அதற்கு காரணம் நாங்க நேரில் பார்க்கல, ஆனால் உண்மையே உரைத்த உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், அதனால் நாங்க சாட்சி சொல்கிறோம் என்று இவங்க சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இப்படி நாம் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நடுநிலைமையான, அதாவது நீதமான சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த வசத்தன் அப்படிங்கிறதுக்கு நீதமான அப்படிங்கிற அர்த்தம் வைக்கிறாங்க. நீதமான சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னாங்க. அப்ப இந்த உம்மத்தினர்கள் நடுநிலையான ஒரு சமுதாயமாக இருக்கிறார்கள். நாம் நடுநிலைமையான சமுதாயம். இப்ப இந்த நடுநிலையான சமுதாயம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு மார்க்க அறிஞர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பல விஷயங்களை சொல்றாங்க. எந்த விதத்தில் இவர்கள் நடுநிலையான சமுதாயமாக இருக்கிறார்கள், உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்கள் எந்த விதத்தில் நடுநிலையான நீதமான சமுதாயமாக இருக்கிறார்கள். அப்ப பொதுவாகவே நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடல்ல முக்கியமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய உடல்ல ஒவ்வொருவருடைய உடலையும் சொல்லுவாங்க, அதாவது சளி, பித்தம், இரத்தம், கபம் இவைகள் எல்லாம் இந்த நான்கும் சரியாக இருக்க வேண்டும். சமமாக இருந்தால், சரியாக இருந்தால்தான் மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதுல ஒன்றுல கூடுதல் குறைவு ஏற்பட்டு விட்டால் உடல்ல நோய்கள் ஏற்படுது. மனிதனுக்கு சளி உடல்ல தேவை, அது இருக்கணும். ஆனா கூடிச்சுன்னு சொன்னாலும் அல்லது குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் இவனுக்கு நோய் ஏற்படுது. பித்தம் இருக்கணும், அது கூடிட்டா குறைஞ்சிட்டா நோய் ஏற்பட்டு விடுது. இது மாதிரி ஒவ்வொன்றும் நடுநிலையாக இருக்க வேண்டும். அது மாதிரி நம்முடைய உயிர் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம நமக்கு நடுநிலையான சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. நடுநிலையான விஷயங்கள் தேவைப்படுகிறது. அது என்ன சொன்னா, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள் எல்லாமே நடுநிலைமையாக இருக்க வேண்டும். நடுநிலைமையாக இதுல கூடுதல் குறைவு ஏற்படும் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்முடைய ஈமானுக்கு ஆபத்து ஏற்படுகிறது, நம்முடைய ரூஹானி ஆன்மீக நோய் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே,
ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது மிம்மன் ஹலக்னா உம்மத்துன் யஹ்தூன பில் ஹக்கி வ பிஹி யஅதிலூன், நாம் ஒரு சமுதாயத்தை நாம் படைத்ததிலிருந்து ஒரு உம்மத் இருக்கிறது. மிம்மன் ஹலக்னா, நான் படைத்தவற்றிலிருந்து ஒரு உம்மத் இருக்கிறார்கள், ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள். யஹ்தூன பில் ஹக்கி, அவர்கள் சத்தியத்தை கொண்டு அவர்கள் நேர்வழி பெறுவார்கள், சத்தியத்தை பின்பற்றி நடப்பார்கள். சத்தியத்தை தான் அவர்கள் பின்பற்றி நடப்பார்கள், சத்தியத்துக்கு மாற்றமா நடக்க மாட்டாங்க. மேலும் அதை கொண்டு அவர்கள் நீதம் செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அது இந்த உம்மத்தை பற்றி தான் அல்லாஹ் சொல்றார். அப்ப அதில் என்ற நீதம் செலுத்தக்கூடியவர்களாக நடுநிலையான சமுதாயமாக இவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படின்னு சொன்னா அதற்கு விளக்க சொல்லும்போது இந்த உம்மத்தை முஹம்மதியாவை பத்தி, அதாவது இவங்களுடைய ஆன்மீக விஷயத்துல, நற்குணங்களுடைய விஷயத்துல இவர்கள் சரியாக இருப்பார்கள், ஆன்மீக விஷயத்துல சரியாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் சத்தியத்தை தான் பின்பற்றி நடப்பார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ அதை பின்பற்றி நடப்பார்கள். அது இவங்க சரியாக செயல்படுகிறார்கள். அதே போல இவர்கள் நீதமாக நடப்பார்கள், மற்றவர்களுக்கு நீதம் செலுத்துவார்கள் என்பது மூலமாக இவருடைய குணங்களும் நடுநிலைமையாக இருக்கும், இவருடைய அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய குணங்கள் சரியாக இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த உம்மத்தினர் எப்பவுமே இஅ்திதால் என்று சொல்லப்படக்கூடிய நடுநிலையான சமுதாயமாக, நீதமான சமுதாயமாக இருப்பார்கள். அது 4 விதத்துல அதற்கு சொல்றாங்க. 4 விதத்துல இவங்க நீதமான சமுதாயமாக இருப்பார்கள். அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, கொள்கை விஷயத்தில் நீதமாக இருப்பார்கள். இந்த சமுதாயம் கொள்கை விஷயத்தில், தன்னுடைய அடிப்படை கொள்கை விஷயத்திலும் நீதமாக இருப்பார்கள். நீங்க முந்தைய உம்மத்தினர்களை எடுத்துக்கொண்டா, அவர்கள் முந்தைய உம்மத்தினர் இருக்கிறார்களே, அவர்கள் கொள்கையில் கூடுதல் குறைவு அவர்களிடத்துல இருந்துச்சு. கொள்கையில கூடுதல் குறைவு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பிரிவினர் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய நபிமார்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. நபிமார்களை அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது அதாவது அவங்களுடைய அந்தஸ்தை விட்டும் அதை மிகைப்படுத்தி விட்டார்கள். மேலும் அந்த நபிமார்களையே வணங்கக்கூடியவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் சொன்னாங்க உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். காலத்தில் நஸாரன் மஸீஹ் இப்னுல்லாஹ், நஸ்ரானிகள் சொன்னார்கள் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க சொன்னா, அல்லாஹ் ரசூல்மார்களை அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் இப்படி இருந்தாங்க, இன்னொரு பக்கம் எப்படி இருந்துச்சு சொன்னா, அந்த ரசூல்மார்கள், அதாவது ஒரு பக்கம் ரசூல்மார்களை மதிக்கிறேன் என்ற பெயர்ல அவங்க வரம்பு மீறி செயல்பட்டார்கள். நபிமார்களை மதிக்கணும், ஆனால் நபிமார்களுக்கு அவர்களுக்குரிய அந்தஸ்துல வைக்கணும். அதை மீறி அவர்களை கடவுள்களாக, வணங்கப்படக்கூடியவர்களாக அல்லது அல்லாஹ்வுடைய பிள்ளைகளாக ஆக்கி நாங்க மதிக்கிறோம் என்ற பெயர்ல வரம்பு மீறி மேல போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நபிமார்களுடைய சொல்ல முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள், நபிமார்களை மதிக்காத நிலையிலும் இருந்தார்கள். ஒரு பக்கம் என்ன செஞ்சாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்கூடாக போய் அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்ட்ட பேசி அல்லாஹ்ட்ட தௌராத் வேதத்தை வாங்கிட்டு எல்லா மோஜிசாக்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அற்புதங்கள் எல்லாவற்றையும் கண்கூடாக இவர்கள் பார்த்ததற்கு பிறகும் கூட என்ன செஞ்சாங்க, அந்த நபியை புறக்கணித்தார்கள். நபியுடைய சொல்ல ஏற்றுக்கொள்ளல, நபியை முழுமையாக பின்பற்றல. அவங்க என்ன சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்க நம்ம இந்த கவும்கிட்ட போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன சொன்னாங்க, பதுக பண்ட ஒரு ரப்புக்க பாத்தீங்களா, நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க இங்க உட்காந்து வேடிக்கை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த நபியுடைய முஜிசாக்கள் அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்த்த பிறகும் இவங்களுக்கு உள்ளத்துல அவங்க மேல நம்பிக்கை வரல, அவங்கள பின்பற்றல, அவங்கள புறக்கணிச்சாங்க, அவங்கள கேலி பரிகாசம் செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அது இப்படி ஒண்ணு இருக்குது, ஒரு பக்கம் மதிக்கிறோம் என்ற பெயர்ல வரம்பு மீறி போனாங்க, இன்னொரு பக்கம் அவர்களை எந்த விதத்திலும் மதிக்காம அவர்களுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு மாறு செஞ்சாங்க. இப்படி நடுநிலை தவறி செயல்பட்டார்கள் முந்தைய உம்மத்தினர்கள். ஆனால் உம்மத்தை முஹம்மதியா எல்லா காலத்திலுமே தன்னுடைய ரசூல் அவர்கள் மீது அன்பு இருக்கிறது என்பதற்காக அந்த ரசூலை அவர்கள் இறைவனுக்கு சமமாக ஆக்கவில்லை. அல்லாஹ்வாக யாரும் சொல்லல, அல்லாஹ் என்று யாரும் சொல்லல, அல்லது அல்லாஹ்வுடைய மகன் என்றோ அல்லாஹ்வுடைய பிள்ளை என்றோ யாரும் சொல்லல. கண்ணியத்திற்குரியவர்களே, நேரடியாக அதாவது சில விஷயங்கள்ல இப்போ கொள்கை அடிப்படையில சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நபியை அளவுக்கு மீறி மதிக்கிறோம் என்ற பெயர்ல மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை செய்வார்களே ஒழிய, ஆனால் அதே நேரத்தில் அந்த ரசூலை அல்லாஹ் என்றோ அல்லாஹ்வுடைய பிள்ளை என்றோ
சொல்லலை. அது மாதிரி நாங்கள் முகமதை வணங்குறோம் என்றும் யாரும் வணங்கல. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்கவும் இல்லை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாங்கள் சஜ்தா செய்கிறோம் என்று யாரும் எந்த முஸ்லீமும் போகலை. அந்த அளவுக்கு வரம்பு மீறியும் போகலை. இன்னொரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க என்ன செய்யல, விட்டுவிடவும் இல்லை, அறவே விட்டுவிடவும் இல்லை. அப்ப எந்த நிலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்றுதான் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர். அதே நேரத்தில் அவர்களுக்காக தங்களை ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டு இன்னொரு பக்கம் அவர்களை முழுமையாக அவர்களுக்காக அர்ப்பணித்தார்கள். தன்னை தன்னுடைய உயிரை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதே நேரத்தில் அப்படி இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் அவருடைய அந்தஸ்துக்கு மேல உயர்த்தல, இறைவனாக ஆக்கல, இறைவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிடவில்லை. அப்ப நடுநிலையாக கொள்கை அடிப்படையில் இந்த உம்மத் நடுநிலையாக ரசூலுல்லாஹை வைத்திருக்குது, நபியை வச்சிருக்கிறார். அதே மாதிரி இன்னும் அமல்களுடைய விஷயத்துல, இபாதத்துடைய விஷயத்தில் எடுத்துக்கிட்டா சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். முந்தைய உம்மத்தினர்கள்லாம் அமல் செய்யறவங்கள ஒரு பக்கம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, வரம்பு மீறி அவர்கள் இபாதத் செய்கிறோம் என்ற பெயர்ல துன்யாவையே அறவே விட்டு துறவரத்தை மேற்கொண்டார். அறவே செஞ்சாங்க, இபாதத் செய்யறோங்கிற பேர்ல துன்யாவை அறவே விட்டு நாங்கள் திருமணம் முடிக்க மாட்டோம், மனைவி மக்கள் வேண்டாம், யாருமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்று எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி துறவரத்தை மேற்கொண்டார்கள். இன்னொரு பக்கம் என்ன செஞ்சாங்க, துன்யாவுடைய அற்ப காசுகளுக்காக வேண்டி வேதத்தையே மாற்றக்கூடியவர்களாகவும் இருந்தார். அந்த இபாதத்துல கூடுதல் குறைவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது தவறான தீர்ப்புகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காசுக்காக வேண்டி, துன்யாவுடைய அற்ப காசுகளுக்காக. ஒரு பக்கம் அந்த காசு வேண்டாம், துன்யாவே வேண்டாம் என்று முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி துறவரம் மேற்கொள்வது. இன்னொரு பக்கம் அந்த காசுக்காக வேண்டிய துன்யாவுடைய ஆசையை என்ன செஞ்சாங்க, வேதத்தை மாற்றி எழுதவும், சட்டங்களை மாற்றி சொல்லவும், தீர்ப்புகளை மாற்றி சொல்லவும் அவர்கள் முற்பட்டு விட்டார்கள். இப்படி இருந்துச்சு. ஆனா உம்மத்தை முஹம்மதியாவில் அப்படி கிடையாது. துறவரம் என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு மனைவி மக்கள்லாம் வேண்டாம்னு சொல்லி இபாதத் செய்யறதுங்கிறது மார்க்கத்துல, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் இபாதத் செய்யறது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய மார்க்கம் அதை தடை செய்யப்பட்டு நடுநிலையாக இருக்க வேண்டும். இபாதத்துகள்லையும் நடுநிலையாக இருக்க வேண்டும். ஒரே அடியாக நான் பள்ளிவாசல்லே போய் இருந்துருவேன் அப்படின்னு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சம்பாதிக்க மாட்டேன், வியாபாரம் செய்ய மாட்டேன், தொழில் செய்ய மாட்டேன், மனைவி மக்களோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கி போறதையும் மார்க்கம் விரும்பல, அதையும் தடை செய்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த உலகத்துல கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தினுடைய அற்ப காசுகளுக்காக வேண்டி, சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி மார்க்கத்துல எந்த விதமான கூடுதல் குறைவு செய்வதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறார். ஏமாற்றுவது, பொய் சொல்வது, இத மாதிரி விஷயங்களையும் இந்த மார்க்கத்துல தடை செய்து இந்த உம்மத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு பாதுகாத்து வந்திருக்கிறார். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலும், அதாவது கூட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலும் நடுநிலையாக இருக்கிறது. அதே போல இந்த உம்மத்துல பொருளாதார விஷயத்திலும் நடுநிலையான பொருளாதார சிந்தனையை அல்லாஹ் ஜல்லஷானஹு ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் இந்த உம்மத்தை நடுநிலையான சமுதாயம் என்று சொல்லி இருப்பதாக நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்லித் தருகிறார்கள். எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு எப்படி நம்மை நடுநிலையான சமுதாயமாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த நடுநிலையான சிந்தனையோடு நாம் நம்முடைய வாழும் காலமெல்லாம், நம்முடைய வாழ்க்கை இருக்கும் காலமெல்லாம் வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். எந்த விதமான கூடுதல் குறைவுகள் இந்த மார்க்கத்திலே செய்து விடாமல் அல்லாஹும் ரசூலும் எப்படி விரும்புகிறாரோ அது போன்று நடுநிலையான முறையிலே நாம் இந்த மார்க்கத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.